ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மீ டீச்சர் லர்ன் சேனல். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் லெசன் 19ல் ஹிந்தி பாராகடி தான் பார்க்க போகிறீங்க. ஹிந்தி பாராகடியில் தமிழில் வந்து உயிர் மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க, ரெண்டு சேர்ந்து வரும். இங்கிலீஷில் வந்து வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் லெட்டர் வந்து பாராகடியில் லெட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தமிழ் உயிர் எழுத்துக்களில் ஆனா ஆவண்ணா, ஈனா ஐயண்ணா, ஊனா ஊவண்ணா, ஏனா ஏஎண்ணா, ஐயண்ணா, ஓனா ஓவண்ணா, அவ்வண்ணா, அக்கண்ணா, மொத்தம் 13 லெட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹிந்திலையும் ஸ்வரில் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, அதுக்கப்புறம் ஊக்கும் ஏக்கும் இடையில ரு வந்துடும். அதுக்கப்புறம் ஏ வரும். அதுக்கப்புறம் ஏஎன்னா வராது, ஐ வந்துடும். ஐக்கு அப்புறம் ஓ வரும். ஓக்கு அப்புறம் ஓவண்ணா வராது, அவ் வந்துடும். அவுக்கப்புறம் அஹா. ஹிந்தியில் இதுலேயும் 13 லெட்டர்ஸ் இருக்குது. பார்க்கலாம். இந்த பாராகடியில் லெட்டர் வந்து 4 விதமாக இருக்கும். 4 விதத்தில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து 13 லெட்டர்ஸ் இருக்கும். 13 லெட்டர்ஸில் ஒரு 13 லெட்டர்ஸும் 13 சிம்பிளில் இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். ஆ, கா. நெக்ஸ்ட்டு சொல்லலாம். ஆ எழுத்து சொல்லணும். கால் வாங்கணும், பக்கத்தில் ஒரு கோட் போடணும். அப்படி சொல்லலாம். ஆ, கா. நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். இ, இது கி. மறுபடியும் சொல்லலாம். இ, இது கி. பாருங்க, கி வந்து லெஃப்ட் சைடு வந்து மேலேருந்து கீழே இழுக்கணும். இதே தமிழில் வந்து ரைட் சைடு இழுக்கணும் கி. இதான் அது ரெண்டுக்கும் வித்தியாசம். நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஈ இழுத்து சொல்லணும். கீ அப்படின்னு இழுத்து சொல்லணும். மறுபடியும் சொல்லலாம். ஈ, நெக்ஸ்ட்டு கீ. பாருங்கள், வந்து ஹிந்திலையும் தமிழ்லேயும் வித்தியாசத்தை பாருங்கள். ஹிந்தியில் வந்து ரைட் பக்கம் வந்து மேலேருந்து கொக்கி மாதிரி இழுக்கணும். ஆனால் தமிழில் மேலேருந்து ஒரு சுழிக்கணும். அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் வித்தியாசம். நெக்ஸ்ட் லெட்டர் உ, கு பார்க்கலாம். உ, கு. மறுபடியும் சொல்லலாம். உ, கு. கீழே வந்து சுழிச்சு வரணும், ஆனால் தமிழில் மேலே சுற்றி வரணும். நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். உ, கு. மறுபடியும் சொல்லலாம். உ, கு. இப்போ வந்து இதை வந்து கா போட்டு கு வந்து சுழிக்கணும், ஆனால் கு வந்து இழுத்து விடணும். தமிழில் ஊ மாதிரி போடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெட்டர் ரு பார்க்கலாம். ரு, க்ரு. க்ரு. கீழே வந்து அப்படியே சீமாக சுழிக்கணும். மறுபடியும் சொல்லலாம். ரு, க்ரு. நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஏ, கே. மறுபடியும் சொல்லலாம். ஏ, கே. இந்த மாதிரி தான் வச்சுருத்து ப்ரொனன்சியேஷன் செய்து சொல்லலாம். நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஐ, கை. மறுபடியும் சொல்லலாம். ஐ, கை. நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஓ, கோ. மறுபடியும் சொல்லலாம். ஓ, கோ. இந்த மாதிரி தான் ப்ரொனன்சியேஷன் செய்து சொல்லணும். நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். அவ், இது வந்து கவ். மறுபடியும் சொல்லலாம். அவ், இது கவ். நெக்ஸ்ட் லெட்டர் போகலாம். அன், இதை வந்து அன் சொல்லலாம். அங்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து கண். க மேலே ஒரு புள்ளி இருக்கும், இதை கண் சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் போகலாம். அஹா, இது வந்து கஹா. 2 புள்ளி வரும். இது வந்து மோஸ்ட்லி சான்ஸ்கிரிட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த லெட்டர்ஸை. அஹா, இது கஹா. குழந்தைகளா, இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் லெட்டர்லேருந்து 13 சிம்பிள்ஸ் வந்து ஹிந்தியில் மாத்திரான்னு சொல்கிறது சிம்பிள்ஸை என்ன மாதிரி குறி போட்டு நம்ம எழுதலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரீட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.